முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான ஜாமீனை நிறுத்தி வைத்திருக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். டெல்லியினுடைய ரோஸ் அவென்யூ கீழமை நீதிமன்றத்தால் நேற்று டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த முடிவை நிறுத்தி வைப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றமானது இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு என்பது அவசரமாக இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் வரும் வரை கீழமை நீதிமன்றத்தினுடைய அந்த ஜாமீன் வழங்கிய உத்தரவு என்பது நிலுவையில் இருக்கும் என்ற ஒரு கருத்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக டெல்லி உயர்நீதிமன்றமானது உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. மேலும் எழுத்துப்பூர்வமான உத்தரவுகள் என்பது அடுத்த வாரம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை வெளியாகும் எனும் அதற்கு முன்னதாக இரண்டு தரப்பும், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு மற்றும் அமலாக்கத்துறையுடைய தரப்பானது எழுத்துப்பூர்வ வாதங்களை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மதுபான கொள்கை ஊழலில் தொடர்பான முறைகேட்டு புகாரில் நேற்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கீழமை நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கி அதிகாரப்பூர்வ உத்தரவை பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.